வணக்கம். இந்தியாவோட பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற சில புது ஐடியாக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல ஹெல்த்ல இருந்து டெக்னாலஜி வரைக்கும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உயிர் கொடுக்கிற சில அசத்தலான கம்பெனிகளையும் அவங்களோட திட்டங்களையும் பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு நாட்டுல அடுத்த பெரிய வளர்ச்சி எங்க இருந்து வரப்போகுது? இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது ஒரு புது டெக்னாலஜியா இருக்குமா, இல்ல முற்றிலும் புதுசான ஒரு பிசினஸ் மாடலா இருக்குமா? இந்த கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்குன்னு நம்புவீங்களா? இங்கதான் இந்தியாவோட எதிர்காலத்தை உருவாக்க போற திறமையானவங்களும் கம்பெனிங்களும் ஐடியாக்களும் ஒன்னா சந்திக்கிறாங்க. இத நம்ம எதிர்காலத்தை எட்டி பார்க்கற ஒரு ஜன்னல்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆரோக்கியத்துறையில டெக்னாலஜி செய்யற புரட்சிய பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவை கட்டமைக்கிற உற்பத்தி துறைக்குள்ள போவோம். அதைத் தொடர்ந்து இந்தியாவோட டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு கடைசியா இது எல்லாமே சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குதுன்னும் பார்ப்போம். நம்மளோட முதல் ஸ்டாப் ஹெல்த் டெக் துறை. இங்க டெக்னாலஜியும் மெடிசனும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணிட்டு இருக்கு. இது வெறும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியோட தூணாவும் இருக்கு. இந்த கம்பெனிகளோட வளர்ச்சிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நாம புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அப்போதான் இவங்களோட வெற்றி எவ்ளோ பெருசுன்னு நமக்கு இன்னும் தெளிவா புரியும். முதல் வார்த்தை CAGR, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். அடடா, பேர் பெருசா இருக்கேன்னு பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு கார் சராசரியா என்ன வேகத்துல போகுதுன்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஆவரேஜா ஒரு கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் எவ்ளோ சீரா வளருதுன்னு காட்டுற ஒரு நம்பர் தான் இது. அடுத்தது EBIT. இதோட முழு பேரை பார்த்து பயந்துராதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா வட்டி வரி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கம்பெனி அதோட சொந்த பிசினஸ்ல இருந்து உண்மையா எவ்ளோ லாபம் சம்பாதிக்குதுன்னு காட்டுற ஒரு நம்பர். அதாவது கம்பெனியோட கோர் பிசினஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுற ரிப்போர்ட் கார்டு மாதிரி. சரி, இப்ப நாம பார்க்க போற முதல் கம்பெனி ஆகார் மெடிக்கல். இவங்க அழகியல் துறையில, அதாவது எஸ்தெட்டிக்ஸ் மார்க்கெட்ல கவனம் செலுத்துறாங்க. இது ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான சந்தை. இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. மத்த இண்டஸ்ட்ரி வெறும் 9-10% வளரும்போது ஆகார் மெடிக்கல் மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 49% CAGRல வளர்ந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது இவ்ளோ பெரிய வளர்ச்சி. இந்த மார்க்கெட் 2030க்குள்ள 2 மடங்கா போகுது. அதுல நம்பர் 1 ஆகணுங்கிறது தான் உங்களோட டார்கெட். அடுத்து நாம பார்க்க போறது அப்ரமேயா இன்ஜினியரிங். இவங்க வெறும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விக்கிறவங்க மட்டும் அல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான முழு செட்டப்பையும் உருவாக்கி தர்ற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. 100 கோடி ரூபாய். இது அவங்களோட புது மெட்டெக் டிவிஷனுக்கு 2030க்குள்ள வைக்கிற டார்கெட். அவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் இங்கேயே தயாரிக்கிறது. இதனால லாபம் பல மடங்கு ஜாஸ்தியாகும். சரி, ஹெல்த் டெக்க விட்டுட்டு இப்ப நாம அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ள போலாம். ஒரு தேசத்தோட முதுகெலும்பா இருக்கிற உற்பத்தி, ஆற்றல் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க நாம முதல்ல பார்க்க போறது ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ். உலக அளவுல மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல இவங்க ஒரு முக்கியமான பிளேயர். அந்த ஷிஃப்ட்டுக்கு பேரு தான் China Plus One ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம் தங்களோட எல்லா உற்பத்தியும் சீனாவுல மட்டும் வைக்க விரும்பல, ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால இப்போ இந்தியா மாதிரி மத்த நாடுகளுக்கும் வராங்க. இந்த பெரிய மாற்றத்தால ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கம்பெனிங்க பெரிய அளவுல பயனடைறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது இந்தியாவோட கிரீன் எனர்ஜி கனவுக்கு உயிர் கொடுக்கிற அல்பெக்ஸ் சோலார். சோலார் பவர்ல இவங்க ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்துட்டு வராங்க. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. வெறும் 2 வருஷத்துல அவங்க வருமானம் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா இது ட்ரெய்லர் தான். ஏன்னா அவங்க கையில இப்போவே 2000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும்னு. இப்ப நாம இந்தியாவோட டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ஒரு ஜம்ப் அடிக்க போறோம். டேட்டா சென்டர்ல இருந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வரைக்கும் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். அனந்த்ராஜ வெறும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனின்னு நினைச்சிடாதீங்க. அவங்க இந்த டிஜிட்டல் உலகத்தோட முதுகெலும்பையே உருவாக்கிட்டு இருக்காங்க, அதாவது டேட்டா சென்டர்ஸ். இந்த டைம்லைனை பார்த்தாலே அவங்களோட பிளான் எவ்ளோ பெருசுன்னு புரியும். வருஷம் வருஷம் அவங்களோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி ராக்கெட் வேகத்துல உயரப்போகுது. இந்தியாவோட டிஜிட்டல் ஃபியூச்சர்ல இவங்க எவ்ளோ பெரிய பங்கு வகிக்க போறாங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான். நாம கடையில UPI பே பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, பேமெண்ட் ரிசீவ்டுன்னு. அந்த சவுண்ட் பாக்ஸை தயாரிக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி தான் இந்த CWD.
முன்னாடி நாம வெளிநாட்டு தயாரிப்புகளை நம்பி இருந்தோம். ஆனா இப்போ இந்த மேக் இன் இந்தியா கம்பெனி அந்த மார்க்கெட்டை கலக்கிட்டு இருக்கு. 6 மடங்கு நம்ப முடியுதா? ஒரே வருஷத்துல அவங்க வருமானம் 6 மடங்கு வளர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய கம்பேக். இப்போ அவங்க சவுண்ட் பாக்ஸோட நிறுத்தாம ஸ்மார்ட் மீட்டர், வெதர் மானிட்டரிங்னு அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கும் போயிட்டு இருக்காங்க. சரி, நாம இப்போ தனித்தனி கம்பெனிகளை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இது எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்த இந்த கம்பெனிகளோட கதைகள்லேருந்து நமக்கு 4 முக்கியமான விஷயங்கள் புரியுது. 1, ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஆகார் மெடிக்கல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையில கில்லாடியா இருக்கிறது. 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அல்பாக் சோலார், அனந்த்ராஜ் மாதிரி நாட்டுக்கு தேவையான அடித்தளத்தை உருவாக்குறது. 3, டிஜிட்டல் தான் இனி எல்லாமே, CWD மாதிரி. 4வது, உலகத்தோட ஒன்னா பயணிக்கிறது, ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி. நம்ம பார்த்த இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு வர்ற ஐடியாஸோட ஒரு சின்ன போட்டோ தான். இது நிகழ்காலம். அப்போ எதிர்காலத்தை, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க போற அந்த புது ஐடியாஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.